வணக்கம். வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் எழுத்தாளர் கிருத்திகா எழுதிய சம்வாதம் அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம். சம்வாதம் அப்படின்னா என்ன? சொற்போர், நீண்ட உரையாடல், தர்க்கம், இப்படி பொருள் சொல்லலாம். இந்த சிறுகதையில் கதையை தன்மையில் சொல்லி செல்கிறார். கதையை சொல்லுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பையில் ஒரு வாடகை அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கின்ற ஒரு பெண். அவளோட பார்வையிலிருந்து அவளோட வீட்டில் குடியிருக்கிற பணிப்பெண்ணை குறித்ததாக இந்த கதையானது அமைந்திருக்கிறது. எழுத்தாளர் கிருத்திகாவினுடைய பெரும்பாலான கதைகள் பெண்களினுடைய உளவியலை குறித்து பேசுவதாக இருப்பதை காண்கிறோம். சிறப்பாக கதைகள் பேசுகின்றன. இப்போது கதைக்குள்ளே போயிடலாம். வீட்டின் காலிங் பெல் அடித்தது. சத்தம் கேட்ட உடனே போய் வீட்டுக்கு எஜமானி போய் கதவை திறக்கிறா. திறந்தால் அங்கே வெளியே வந்து அபர்ணா நிற்கிறா. அந்த 10 மணிக்கு மேலே அந்த பெல் சத்தம் கேட்டாலே மணி 10:30, அபர்ணா தான் வருவா அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அபர்ணா வந்து வேலையில் கரெக்டாக வந்து நிற்பா. சரி, இவ உள்ள நுழையிறா. அபர்ணா நுழையிறவன் நேரடியாக கிச்சனுக்குள்ளே உள்ளே போகிறா. இவ கிச்சனுக்குள்ளே போன உடனே அந்த வீட்டுக்கு எஜமானி வந்து ஹாலில் இருக்கக்கூடிய அவள் வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய சோஃபாவில் உட்கார்றா. உட்காந்துட்டு டிவியவும் ஆன் பண்ணுறா. அவள் வீட்டு கிச்சன் என்னென்னா ரொம்ப சின்ன கிச்சன். ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும். இப்போது இவளுக்கும் அங்கே நிறைய வேலை இருக்கும். ஆனால் அவள் ஒருத்தர் தான் நிற்க முடியுங்கிறதுனால இடிச்சுக்கிட்டு நின்று வேலை பார்க்குறதுக்கு இவளுக்கு விருப்பம் இருக்காது. அவள் உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அந்த கிச்சன் சிங்கில் பாத்திரத்தை தேய்க்கிற சத்தம் கேட்குது. இந்த வீடு வந்து சின்ன வீடு தான். மும்பை அப்பார்ட்மெண்ட்னா பார்த்துக்கலாமே. ஆனால் நல்ல ஒரு பிஸியான இடத்துல அந்த வீடு இருக்கும். பிஸியான ஏரியாவில் இருக்கும். 2 ரூம், வீட்டில் 2 அறைகள், அட்டாச்சு பாத்ரூமு, பெட்டி பெட்டியாக தான் இருக்கும் அந்த 2 அறையும். ஆனால் வாடகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 ரூபாய். இது ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி. இப்போது ஒவ்வொரு வருஷமும் அது வாடகையை வேறு ஏற்றிக்கிட்டே போவாங்க. இது மும்பை, பெங்களூர் மாதிரி ஊரில் வந்து இது சகஜமான ஒன்று தான். ஆனாலும் இந்த வீட்டு எஜமானிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த வாடகையை ஏற்றி கொடுக்கறது, இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும். வீடை வாங்கிடலாமேன்னு தொடக்கத்தில் இருந்தே சொல்லிகிட்டு இருப்பாள். அவளும் மும்பைக்கு வந்து 10 வருஷம் ஆக போகுது. அவளுடைய புருஷன் வந்து ஆரம்பத்தில் சரி வேணாம் எதுக்கு அப்படின்னு அப்படியே தட்டி கழிச்சிட்டான். ஆனால் இப்போ 10 வருஷம் கழித்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது எங்கேயோ போய் நிற்கும். அதனால் இவங்க வந்து தங்களையே வந்து நொந்துக்கிறத தவிர வேறு என்ன பண்ணுறது அப்படி அந்த மாதிரி இருக்கும் வீட்டை பொறுத்த மட்டும் அந்த நிலைமை. இவ சிந்தனை இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் அவள் வந்து பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டு அபர்ணா வந்து அடுத்து பெருக்க ஆரம்பிக்கிறா வீட்டை வந்து. ஆக்சுவலாக இவளுக்கு 3 வேலை. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்திரத்தை பெருக்கிறது, வீட்டை பெருக்கி துடைக்கிறது, அடுத்தது துணி துவைக்கிறது. இந்த 3 வேலையும் இவ குடியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடு இருக்குது. இந்த அபர்ணாவை பொறுத்த அளவில் அவள் வீட்டுக்கு மேல் வீட்டில் இருக்கிறவளுக்கும் அவள் வீட்டுக்கு கீழ் வீட்டில் இருக்கிற வீட்லேயும் அவள் தான் வேலை செய்கிறா. இப்போ இவ வந்து வந்தான்னா எதுவுமே பேசவே மாட்டாள். அவள் உண்டு, அவளோட வேலை உண்டு, அந்த மாதிரி போயிட்டுருப்பாள். இவளுக்கு அவள் முகத்தில் பார்க்கையில் அதில் வந்து ஒரு ஆழ்ந்த துயர் இருக்கிறத இவளால் எப்போவுமே புரிஞ்சிக்க முடியும்.
அந்த ஒரு துன்பம் வந்து சரி அவட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்னு அபர்ணாட்ட இவ பேசினான்னா, அந்த வீட்டு எஜமானி பேசினான்னா, அவள் வந்து பதில் பேசவே மாட்டா. கேட்குறதுக்கு ஏதாவது ஒன்று கேட்டால் ஆமாம் இல்லை கியா அப்பனே காயா அப்படின்னு கேட்டான்னா ஹா தேதி அவ்வளோதான். என்ன சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டேன். அதுக்கு மேலே அடுத்து ஒன்றும் பேச மாட்டேன். இப்போ ஏதாவது பேசினா தானே ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இப்போ வந்து அவள் கல்கத்தாவிலேருந்து இங்கே வேலை செய்கிறதுக்காகவே அந்த பணிப்பெண் வந்து அவள் வந்து அபர்ணா இங்கே வந்திருக்கா, மும்பைக்கு வந்திருக்கா. இவள் வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் நல்லாவே ஹிந்தி பேசுகிறதுக்கு கற்றுட்ருப்பா. ஆனால் அந்த மொழியை பேசினா தானே ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு எஜமானி இருக்கா இல்லையா, இந்த வீட்டுக்கு குடியிருக்கிறா இல்லையா, இவ வந்து முதல்ல வரும்போது ஒன்றுமே தெரியாது, இந்தியே தெரியாது. இவ வந்து அவளுடைய புருஷன்காரன் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அவள் அந்த மொழியை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அங்கே அந்த குடியிருக்கிறதுனுடைய அந்த அழுத்தம் வந்து குறையும். மக்களோடு நெருங்கி பழக அந்த மக்களோடு நெருங்கி பேச அந்த மொழிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பரிமாற்ற கருவி இல்லையா. அப்போது அதை மூலமாக அவளோட பேசணும்னு நினைக்கையில் அப்புறம் நான் ஏன் அதை ஏற்றுக்காமல் விலகி போகிறா அப்படின்னு இவளுக்கு தோணும். இப்போ இவ வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கா, அப்புறம் துடைக்க ஆரம்பிக்கிறா. அவளையே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு வயது ஒரு 25 வயசு பொண்ணு, இளம்பெண் அந்த அபர்ணா வந்து. ஆனால் ஆள் பார்த்தோன்னா ரொம்ப நறுங்கி போயிருப்பாள். அந்த பருவ பொலிவு இருக்க வேண்டிய அந்த வயதில் வந்து ரொம்ப வத்தி போய் இருப்பாள். உயரம் வந்து கம்மி தான், மஞ்சள் நிறம், சுருண்ட முடி. ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து தன்னைத்தானே கூட சில சந்தர்ப்பங்களில் இவ யாரோடையும் கலந்துக்கிடாமல் வருத்திக்கிறா அப்படின்னு இவளுக்கு தோணும். இப்போ அடுத்தது வந்து இவளுக்கு முந்தி இருந்த வேலைக்காரியை பற்றின நினைவு உடனே இவளுக்கு வரும். இதுக்கு முன்னாடி இருந்த வேலைக்காரி வந்து அவள் வந்து சுபைதா பேகம், பங்களாதேஷில் இருந்து ஒரு திருட்டு விசாவில் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சாள். ரொம்ப ஜாலியாக வேலை செய்வாள், ரொம்ப இதாக இருப்பாள், உற்சாகமாக இருப்பாள். அவளும் பிள்ளைகளுக்காகவும் அவளோட குடும்பத்துக்காகவும் தான் இங்கே வந்து வேலை பார்ப்பாள். அவளோட புருஷன் வந்து அவன் ஒரு குடிகாரன். அதனால் பிள்ளைகளுக்காக வந்து இவன் வேலை செய்கிறவ வந்து வருஷத்தில் 10 மாதம்தான் வேலை செய்வாள். அப்புறம் 2 மாதம் ஊருக்கு போயிடுவாள். அதனால் அந்த 2 மாதம் வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது படாத பாடாக இருக்கும். அபர்ணா வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மேல் வீட்டில் தான் அவள் முதல்ல வேலைக்கு வந்தாள். அப்போ வந்து இந்த அபர்ணா இருக்கா இல்லையா, அவள் ஏன் வேலைக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி இவங்க மேல் வீடு கீழ் வீடு இவங்க 3 பேரும் இருக்கையிலேயே காரணம் சொல்லியிருக்கா. ஏன்னா அவள் கல்கத்தாவில் அவங்க குடும்பம் இருக்கிறதையும், குடும்ப நெருக்கடி, அதனால் வீட்டில் யாராவது ஒருத்தர் வெளியே வந்து இது பண்ண வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டிய நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாள். இப்போ அதனால் அவளுக்கு பேச தெரியாமல்லாம் இல்லை, அவள் நெருக்கடி வர்றப்போ அவள் பேசத்தான் செஞ்சுருக்கா. அங்கே முதல்ல மேல் வீட்டில் வேலை செஞ்சவன் அந்த மேல் வீட்டில் குடியிருக்கிற அவளோட ஃப்ரெண்டு, இவளோட ஃப்ரெண்டு அப்புறம் நான் நல்லா வேலை செய்கிறா அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து தன்னோட அந்த பங்களாதேஷ் பெண்மணி இருக்கா இல்லையா, அந்த திருட்டு விசாவில் வந்து இங்கே வேலை செய்கிற சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வேலைக்கு வச்சுக்கிறா. வந்து வேலை செய்கிறா.
இந்த மேல் வீட்டு பெண்மணி தான் அவளை பற்றின மற்ற விவரமெல்லாம் சொல்லியிருப்பா. அவங்க அப்பா வந்து பெரிய குடிகாரன். அவளுக்கு வந்து ஒரு தம்பி, 2 தங்கைகள். அவங்க அப்பாட்ட அவங்க அம்மா வந்து படாத பாடுபடுறா குடிகார புருஷன்னால. இதெல்லாமே அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இவங்கிட்ட முன்னாடி வேலை செஞ்ச அவ அந்த சுபைதா பேகம், அவளோட குடும்பத்துலேயும் அவள் புருஷனால் அவளுக்கு அதே கதி தான். இப்போது இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஜமுனான்னு ஒருத்தி இருப்பாள். அவள் வந்து ஒரு 5-6 வீட்டில் வேலை செய்வாள். அவள் தான் இவளை கொண்டு வந்து அபர்ணாவை கொண்டு வந்து முதல்ல எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வச்சு வேலைக்கு சேர்த்து விட்டது. இந்த ஜமுனா எப்படின்னு கேட்டேன்னா, அவளோட புருஷன் வந்து இன்னொரு சேர்த்துக்கிட்டதுனால அவனோட இவளுக்கு வாழ பிடிக்கல. அதனால் இவ பிள்ளைகளோட வந்து தனியாக ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கி பிள்ளைகளை காப்பாற்றுறா. அவன் ஒரு குடிகாரன். இது எல்லாமே பார்த்து அவளுக்கு ரொம்ப நொந்து போயிடுவா நம்ம கதை சொல்லி. என்ன இது, ஏன் வந்து இப்படி வேலை செய்கிற பெண்கள் வீட்டில் பூரா ஒன்றும் புருஷங்காரன் இல்லைன்னா அப்பங்காரன், இவங்க ஏன் குடிகாரங்களாகவே இருக்காங்க? ஏன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் டாஸ்மாக்லேயும் பார்லேயும் போய் குடித்து காசை வீணடிக்கிறாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சம்பாதிக்கிற காசில் இப்படி இவங்க அராஜகம் பண்ணுறாங்களே அப்படின்னு அவளுக்கு ஒரே கொதிப்பாக இருக்கும். ஆச்சா, பாம்பேயில் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் மழை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். மழை கொட்டுன்னு கொட்டும், பூமியை பிளந்துக்கிட்டு ஊற்றும். அப்படி தான் மழை கொட்டிகிட்டு இருக்கு. மழை கொட்டிக்கிட்டு இருந்தாலே வீட்டில் வேலை செய்கிறவ வந்து வருவாளா மாட்டாளா அப்படின்னு ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஆனால் இவ எப்படியும் வந்துடுவா அப்படின்னு ஒரு மனசில் எப்போவுமே ஒரு அந்த எண்ணமும் உண்டு. அதே மாதிரி அந்த கொடையை பிடிச்சிட்டு வர்றா வேலைக்கு. பெல் அடிக்கிறா, வர்றா வீட்டுக்குள்ளே. வந்த உடனே அந்த மழைக்காக மேலே ஒரு உடையும் போர்த்தியிருக்கா. அதையே கலட்டி வச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்திருக்கா. அந்த ஆடையை இவ மாற்றிக்கிறா. தலையை நல்லா தோத்திக்கோமா அப்படின்னு இவ சொல்கிறா. தேவி அப்படின்னு அவள் பதில் சொல்கிறா. அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தன்னை பற்றின ஒரு கவலைப்படாத ஒரு தன்மை தான் அந்த பதிலில் இருக்கும். டீ கொடுப்பா. அந்த டீ வந்து எந்த விதமான ஒரு சுவாரஸ்யமோ எதுவுமே இல்லாமல் வாங்கிக்குவா. ஒரு 25 வயது பெண், அவளுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு துடிப்பும் அவகிட்ட இருக்காது. அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவளை வேலைக்கு வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரும் கூடி பேசுகிறப்போ அதுதான் பேசிக்குவாங்க. ஏன் ஒரு பருவ பெண்ணுக்குரிய எந்த விதமான இதுவும் அவகிட்ட இல்லை அப்படின்னு. ஜமுனா தான் அவளை இங்கே வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்தவ. அவள் வந்து சரி, அவளோட இயல்பே அப்படி தான் இருக்குது. அவள் தான் அங்கே அவள் வீட்டுக்கு பக்கத்தில் அவளுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அவங்க 2 பேர்த்துக்கும் என்ன நட்பு அப்படிங்கிற விவரம் இவங்களுக்கு தெரியாது. இப்படி அவள் சொல்லுவாள். இவளை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா வேலை அப்படிங்கிறதுல வந்து அவ்வளவு கச்சிதமாக இருக்கிறவ, தன்னோட துன்பங்களை துயரங்களை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுல மட்டும் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறா? அவள் ஏதாவது ஒரு மனசை திறந்து காட்டினா நம்மளாலான உதவியை செய்யலாமே அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லியோட ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்கும். அதுக்கு தன்னுடைய மனசை திறக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு. பாத்திரம் கழுவுவா. அவள் காலில் பார்த்தோன்னா ஒரே பாலமாக வெடிச்சிருக்கும். உடனே அவள் போகும்போது ஒரு ரொம்ப காஸ்ட்லி விலை கூடிய ஒரு ஆயின்மெண்ட்டை தருவாள்.
காலில் போட்டுக்கோ, சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அபர்ணா வந்து வாங்கிறதுக்கு மறுத்துருவா. இல்லை 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 வேண்டாம் தீதி அப்படின்பா. இவளுக்கு தோணும், ஒரு கால் இவ வந்து அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு இருக்கு இல்லையா, இவ சின்ன வயசுலேருந்தே வேலை செய்கிறதுனால அதுவே அவளுக்கு துணையாயிருச்சு போல இருக்கு. அதனால் அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த கல்கத்தாவிலேருந்து அப்போ இருந்து இருக்கக்கூடிய அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு வந்து அவளுக்கு ஒரு துணை மாதிரி நினைக்கிறாளோ அப்படின்னு தோணும் இவளுக்கு. இப்போ இவ வந்து அடுத்து அடுத்து என்ன அப்படிங்கிறது வந்து அவ நினச்சி பார்க்குறா. இவளை பொறுத்த மட்டில் இவளோட இது அடுத்து எங்கே நோக்கி போகும்? இந்த கதை சொல்லி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஊருக்கு விடுமுறையில் போயிட்டு வருவாள். போயிட்டு வர்றப்பமும் ஊரை விட்டு கிளம்பையில் வந்து அவளுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். என்ன தான் அங்கே ஊரில் இருக்கையில் மும்பையை பற்றி கதையை அளந்து விட்டாலும் கூட பிரியறப்போ அது ஒரு சோகமாக தான் இருக்கும். ஆனால் ஊருக்கு போகிறப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே மும்பையில் அது இருக்குது இது இருக்குது அப்படிங்கிற கதையெல்லாம் அளந்து விடுவாள். அதே மாதிரி இப்போ அபர்ணா வந்து கல்கத்தா போயிட்டு வர்றப்போ இல்லைன்னா வேலை செய்கிறப்போ அவள் கல்கத்தாவை பற்றி அந்த இருக்கிற ரசகுல்லா, அந்த காளி கோவில், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசலாம். அவள் ஏதாவது பேசினான்னா அதை குறித்து இவ வந்து அவட்ட தொடர்ந்து பேசுகிறதுக்கும் அவளுடைய மனதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் ஒரு வசதியாக இருக்கும். ஆனால் இவ அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இவளுக்கு தோணும். இப்போ அந்த கல்கத்தாவில் அவ குடும்பம் பூரா இருக்குது. அந்த குடும்பத்துக்கு இவ வந்து சோறு போடுற நட்சத்திரமாக அவள் அங்கே இருக்கா. ஆனால் இவளோட வாழ்க்கையில், அபர்ணாவோட வாழ்க்கையில் எந்த விதமான நட்சத்திரமும் அவளுடைய வாழ்க்கை வானில் இல்லை இல்லையா அப்படிங்கிறதையும் இவ நினச்சி பார்க்குறா. அவங்களுக்காக இவ பராரியாக ஊரை விட்டு துரத்தப்பட்டு இங்கே வந்து இருக்கா அப்படிங்கிற கழிவிறக்கம், அப்படிங்கிற மன வருத்தம் தான் இவகிட்ட எப்போவுமே அவளை பார்க்குறப்பமெல்லாம் இந்த கதை சொல்லி மனதில் அப்படியே நிரம்பி அவளுக்கு பெரிய வருத்தத்தை தரும். இப்போ அவள் வீட்டை பெருக்கிறப்போ அந்த அவளோட குழந்தையோட விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் இருக்கும். அந்த விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் வந்து நீ ஊருக்கு போகிறப்போ நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன், கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாள். அப்படியெல்லாம் சொல்கிறப்போ அவள் வந்து சொல்கிற பதில் என்னன்னா, என்னோட தம்பி தங்கைகளுக்கெல்லாம் அதெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அவங்க காலையில் எந்திரிச்சாங்கன்னா போய் வேலை செய்ய போவாங்க, வருவாங்க. அப்புறம் அடுத்த ராத்திரி டயர்டானதுனால அவங்க தூங்குறதுக்கு தான் நேரம் இருக்கும். எங்கள் வாழ்க்கையே அந்த மாதிரி விதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்பா. அவள் அவ்வளோ தூரம் நீண்ட இது பேசுகிறதே அதுதான் முதல் தடவை. இவளுக்கு அவள் பேசுகிறத கேட்டு ஒரு பெரிய இதாயிரும், பிரமிப்பாக இருக்கும், அச்சமூட்டுறதாகவும் இருக்கும், ஆதங்கமாகவும் இருக்கும். குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து இப்படி அமையணுமா அப்படின்னு. இப்போ அந்த அவளுடைய இது அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் காலையில் 10 மணியை தாண்டிடுச்சு. இவ 10:20 எல்லாம் ஆகிட்டுருக்குது. பால்கனியில் நின்றுட்டுருக்கா இவ. அப்போ அவசர அவசரமாக வர்ற நம்ம அபர்ணா வர்றதை பார்க்குறா இவ. அப்போது அவளுடைய மொபைல்லேருந்து சத்தம் கேட்கும். அதை எடுத்து அவள் பேசுவாள். எடுத்து அவள் அதுக்கு பதில் சொல்கிறதையும் இவ கேட்பாள். கேட்டுட்டு அவங்க பேசுகிற சத்தம் தொடர்ந்து கேட்கும். அபர்ணா வந்து கொஞ்சம் அழுத்தமாகவே பேசுகிற மாதிரி இவளுக்கு தோணும். இங்கே பாரு,
இனிமேலாம் என்கிட்ட ஃபோனில் பேசியெல்லாம் தொந்தரவு பண்ணாத. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏதோ போயிடுச்சு, நடந்தது இருக்கட்டும். இனிமே நீ என்னுடைய வீட்டுக்கு வரதா இருந்தீன்னா நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அக்கா ஜமுனா வீட்டுக்கு வரதா இருக்கணும். இல்லைன்னா மேலே இருக்கக்கூடிய உன் ஃப்ரெண்டு குல்தீப் அவன் வீட்டுக்கு வர்றதா இருக்கணும். மற்றபடி நீ இனிமே என் வீட்டு கதவை தட்டுறது அப்படிங்கிறது நினச்சி பார்க்காத. இனிமே எந்த காரணத்தினாலையும் ராத்திரி என்னுடைய அறையில் நான் உனக்கு இடம் தரமாட்டேன். அதனால் நீ இனிமே என்னுடைய அறையில் வந்து என்னோட சேர்ந்து தூங்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடு அப்படின்பா. எதிர ஒரு யாரோ அந்த பதில் சொல்கிற இது கிடைக்குது. ஜமுனாவோட சகோதரன் தானே அவன் என்ன சொல்கிறான்னு தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக இவ பேசுகிறா. இங்கே பாரு, உனக்கும் தேவைப்பட்டது இளமையில், எனக்கும் ஏதோ தேவைப்பட்டது. ஆனால் முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இதை தொடர வேண்டாம். நான் வந்து சுத்தப்படுத்துகிற வேலை தான் செய்கிறேன். வீட்டில் போய் பாத்திரம் கழுவுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்னவோ இது இந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் ரொம்ப அசிங்கப்பட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து இதை தொடர்றதுக்கு விரும்பலை. நீ உன் வழியை பார்த்துட்டு இனிமே போ. என்னோடய வாழ்க்கையில் எந்த காரணம் கொண்டும் தலையிடாத அப்படின்னு ரொம்ப ரொம்ப கடுமையாக சொல்லிவிட்டு அந்த மொபைல் ஃபோனை வந்து இணைப்பை துண்டிச்சிடுறா. துண்டிச்சிட்டு லிஃப்டை நோக்கி நடக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நிறைவு செய்கிறார் எழுத்தாளர் கிருத்திகா. இப்போது இந்த கதையில் வந்து ஒட்டுமொத்தமாக பணிவு செய்கின்ற அந்த பணிப்பெண்களினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு இடையில் அவர்கள் பெரும்பாலான வீடுகளில் வேலை செய்கிறார்கள், மும்பை பெண்களினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அந்த மும்பை பெண் மட்டுமல்ல, இவட்ட அவங்க அம்மா ஊர்லேருந்து பேசுகிறப்போ அவளோட வீட்டில் வேலை செய்கிற அந்த வீட்டு வேலைக்கார பெண்ணினுடைய கணவனும் டாஸ்மாகில் குடிக்கின்ற ஒரு குடிகாரனாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிற கதையும் அதில் சேர்த்து பதிவு செய்கிறார். இப்போது இந்த கதைகளிலிருந்து அவர் வந்து ஒரு வாழ்க்கையை கடத்துகிறார். அந்த படிப்பெண் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறாள், அவள் உடுத்துகிற ஆடை எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, வேலை எப்படி சுத்தமாக இருக்கிறது, அவள் மேலே ஒரு உடுப்பு துப்பட்டா போட்டிருப்பா. அந்த பணிப்பெண் போட்டிருக்கிற அந்த துப்பட்டா கூட இடுப்பில் ஒரு முனையை சொருகிட்டு அதை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த மறுமுனை வந்து இடுப்பை சுற்றி அந்த ஓரமாக எப்படி சொருகி இருக்கிறாள். அவள் வேலை செய்கிறப்போ எந்த காரணத்துலேயும் எந்த இடத்துலையும் கூட அந்த துப்பட்டா நழுவாமல் எவ்வளவு அழகாக அப்படியே இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இந்த சிறுகதையில் சொல்லுகிறார். இப்போ இந்த கதையில் ஒரு செய்தியை மட்டும் நான் படித்து காமிக்கணும் ஒரு பேராவை அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த கடைசியில் அவள் வந்து பேசுகிறா இல்லையா அபர்ணா, அதில் ஒரு பகுதி, நிறுத்து, உன்னிடம் பேசவோ பழகவோ எனக்கு விருப்பமில்லை, என்னை தொந்தரவு செய்யாதே, உன்னோடுதான உணர்வு எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது, சுத்தம் செய்யும் வேலைக்கு வந்து நான் அசுத்தப்பட்டு கொண்டிருப்பதாக ஓர் உணர்வு என்னை கொல்கிறது, இனி என் பக்கம் வராதே, சொந்த ஊரில் பிழைக்க வழி தெரியாமல் இங்கு வந்திருக்கிறேன், பராரியாக வேறு ஊருக்கு செல்ல நீ காரணமாகி விடாதே. இது வந்து அவ மனம் பொறுமி போய் அவங்ககிட்ட பேசுகிற அந்த வார்த்தைகளில் ஒரு பகுதி. இந்த அளவில் இந்த சிறுகதையை முடித்துக்கொள்வோம்.
நன்றி நண்பர்களே.